இன்னைக்கு கோவில் பாப்பாக்குடியில் வடக்கு தெருவில் இந்த ஊராட்சி பகுதியில் வந்து 16 லட்சம் ரூபாயில் இன்னைக்கு கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் கட்டி கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த பகுதியில் இல்லை. ஏற்கனவே பல பகுதியில் நம்ம அரசு இருக்கும்போது நான் அந்த இங்கே முழுமையாக இந்த கழிவுநீர் வாய்க்கால், மழைநீர் வாய்க்கால் அனைத்தும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எல்லா பணியும் செய்தது. குறிப்பாக எஸ்விடி நகர், அது மிகப்பெரிய தெருக்கள். அங்கே மழை காலங்களில் தண்ணி நிறைய வந்துடும். நிறைய வீடுகள்லாம் வந்து மூழ்கி இருக்கும் பாதி அளவுக்கு. எனவே அதுக்கெல்லாம் எஸ்டிமேட் போட்டு அது அன்னைக்கு அரசாங்க நிதியோடு 1,80,00,000 ரூபாய் செலவில் அந்த வடிகால் அமைக்கப்பட்டது. அது பறவை அது என்ன வாய்க்கால் விளாங்குடி கால்வாய் வரைக்கும் இணைக்கப்பட்டது என்பதையும், அது அந்த மழை நீரெல்லாம் அப்படியே போய் மீனாட்சிபுரம் கம்மாய், அதாவது செல்லூர் கம்மாய்க்கு தான் வந்து சேரும். அதே மாதிரி இப்ப வந்து நம்முடைய கோவில் பாப்பாவுடைய ஏற்கனவே வந்து 14 லட்சம் ரூபாயில மேற்கு தெருவில், இந்த கோவில் பாப்பாவுடைய ஊராட்சியில் மேற்கு தெருவில் இதே மாதிரி கழிவுநீர் வாய்க்கால் தொடங்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. அது 15 லட்சம் ரூபாய். இன்னைக்கு அது 400 மீட்டரு, இது 450 மீட்டரு, இது 16 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இது போக ஃபேவர் பிளாக் இப்ப மந்தையில் அமைக்கிருக்கோம், பல்வேறு அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்திருக்கோம், ரேஷன் கடை கட்டி கொடுத்திருக்கோம். இது தண்ணீர் பெறும் அளவுக்கு சாலை வசதி அனைத்தும் செஞ்சிருக்கோம். இவங்கள மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும் பளபளக்கும் சாலை போடல. நாங்க மக்களுக்காக சாலைகளை அமைத்தோம், மக்கள் பயன்பாட்டுக்காக சாலைகள் அமைத்தோம், தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் முடிந்த அளவுக்கு நான் செய்து கொடுத்திருக்கிறோம் என்பதையும், மேலும் அடுத்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அமைந்தவுடன் மேலும் இதற்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நம்முடைய துணைத் தலைவர், கழக நிர்வாகிகள், எங்க பறவை பேரூராட்சியுடைய நிர்வாகிகளுடைய, இங்கே ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் இருக்காரு, இவங்களுடைய ஆலோசனை பெற்று மேலும் என்னென்ன திட்டங்கள் செய்யலாம் என்பதையும் ஆராய்ந்து அதுக்கான நிதி ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் செய்யப்படும். எனவே கோவில் பாப்பாவுடைய கம்மாய் ஏற்கனவே எங்களுடைய காலத்தில் அண்ணனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அருமையான திட்டம் குடிமராமத்து திட்டத்தின் அடிப்படையில் அந்த கம்மாயெல்லாம் கரை உயர்த்தி ஒழுப்படுத்தப்பட்டது என்பதையும், அந்த வாய்க்கால்லாம் நம்ம மீனாம்பாள்புரம் நம்முடைய செல்லூர் கம்மாய்க்கு போகிற வாய்க்கால் வந்து தூர்வாரி அதை அகலப்படுத்தி மழைநீர் வந்து இந்த கூடல் நகர்ல அதே மாதிரி சாந்தி நகர்ல அந்த பகுதியில் இருக்க பர்மா காலனி இதுல எல்லாம் தேங்காத அளவுக்கு பார்த்து கொண்டோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா காலையில முதியோர் ஓஏபி வாங்குறவங்க 2000 ரூபாய் திடீர்னு வங்கியில வர வச்சிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அவருக்கு தோல்வி பயம், இன்றைக்கு முதலமைச்சருக்கு தோல்வி பயம் தொக்குவிட்டது. எனவே எதை பார்த்தாலும் அவருக்கு பயமா இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம் சொல்லுவாங்க பழமொழி. நம்ம காலத்துல நம்ம சொல்லுவோம் ஊர்ல. அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுல பார்த்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர், இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த 15 திட்டங்கள், 15 வாக்குறுதிகளும் இன்றைக்கு முதலமைச்சரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், தூங்க விடாமல் செய்து விட்டது. என்ன இப்படியெல்லாம் அறிவிப்பு கொடுக்கிறார், நாளைக்கு வந்து செய்ய போறாரு, அதுக்கு முன்னால் நம்ம அறிவித்து விடும் சொல்லித்தான் இந்த கோடைகால விடுமுறை பரிசு அதே மாதிரி அட்வான்ஸாக போடுவது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது எனக்கு என்னன்னு தெரியல, நீங்க சொல்லித்தான் தெரியும் 2000 ரூபான்றது. இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. இவங்க எப்பவுமே அப்படிதான், பட்டா கொடுக்கறேன்ட்டு வெறும் பேப்பரை கொடுத்து கையெழுத்து போடாம ரெக்கார்ட் பண்ணாம கொடுத்தவங்க தான் இவங்க. அதே மாதிரி முதியோர் பென்ஷனுக்கு அனைவருக்கும் தரேன்னு சொல்லிட்டு சுவாமி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா ரெக்கார்டு பூர்வமா இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் கண்டுபிடிச்சு யார் உரியவர்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் என்பதும் கடந்த ஆட்சியில் வரலாறு. திமுக எப்பவுமே தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தில்லுமுள்ளு செய்வது வழக்கமான ஒண்ணு. அதுலயும் இது ஒரு முதியோர்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது உண்மையிலேயே அதுவும் ஒரு தில்லுமுள்ளாக இருக்கும் என்பதும்
தெரிவிச்சுக்கிறேன். ஆனா எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நான் உண்மையை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்னைக்கு அதான் புண்ணுக்கு மருந்து கட்டுற மாதிரி மேலாக மருந்து கட்டினா கூட அதை மறைக்கிறதுக்காக கட்டுறாரு. அதான் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு அழைச்சு கூட்டணி சேர்க்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. எனவே மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் நினைத்தால்தான் ஒரு ஆட்சி அமைய முடியும். எத்தனை தான் கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி தோழர்களுக்கும் அங்க இருக்கிற கூட்டணி கட்சி மட்டும் ஓட்டு போட முடியாது. தோழர்கள் அந்த கட்சியில இருக்க உறுப்பினர்களும் ஓட்டு போடணும். இன்னைக்கு இருக்க திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அதுல இருக்க உண்மையான திமுக தொண்டர்கள் இன்னைக்கு மனம் புழங்கி இன்னைக்கு திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு அந்த தொண்டர்களும் நினைக்கிறாங்க. ஏன்னா மேலும் மேலும் அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கு, நம்மள மாதிரி ஏழை தொண்டர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, வர்றவங்களுக்கெல்லாம் திமுகவில் இப்ப எங்களிருந்து நீக்கப்பட்டவங்க, எங்களிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு அவர் அங்க வச்சுக்கிறார், அவங்களுக்கு பதவி கொடுக்கிறார். அப்ப 50 ஆண்டு 60 ஆண்டு திமுகவில் உழைத்த உண்மையான அந்த திமுகவுடைய தொண்டர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் இன்னைக்கு மனம் புழுகி இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு போகல. எனவேதான் அவர் ஏதோ செய்யறார். எது செஞ்சாலும் ஒத்துக்குருவாங்க, எது செஞ்சாலும் திமுக தொண்டர் ஒத்துக்குறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. திமுக காலங்காலமாக பாடுபட்டவங்களுக்கு இன்னைக்கு சீட்டு மறுக்கப்படுகிறது. புதியவர்களுக்கு இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க இருந்து அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அவங்க தான் நிறைய மந்திரியெல்லாம் இருக்காங்க என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் காலங்கள் இருக்கு. அது பேசியிருப்பாரா என்னன்னு எனக்கு என்ன தெரியும். அவர்கிட்ட தான் நீங்க வந்த உடனே டெல்லியில இருந்து வந்த உடனே கேளுங்க, எனக்கு தெரியாது. மோடி வந்த பிறகு எப்படி இருக்கு அதிமுக? மக்கள் மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி. அன்னைக்கு பாருங்க 105 டிகிரி வெயிலுங்க, கொளுத்துற வெயிலையும் சுட்டரிக்கும் வெயிலையும் ஆண்கள் இளைஞர்கள் பெருவாரியாகவும் பெண்களும் கலந்து கொண்டு அந்த சுட்டரிக்கும் வெயில்ல உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க. அதாங்க ஒரு கட்சியினுடைய எழுச்சி. அந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றிக்கான அறிகுறி அதுதான். அவ்வளவு பெரிய வெயில் அது எதுவுமே பந்தலே அமைக்கல. அந்த வெயிலையும் உட்கார்ந்து ஏறத்தாழ 1 மணிக்கு உட்கார்ந்தவங்க 6:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்காங்கனால இது மாற்றத்துக்கான அறிகுறி. இதுதான். பெரியார் படத்தை அகற்றுனாங்க. அதெல்லாம் தெரியல எனக்கு. நீங்க தான் அந்த பத்திரிகையில பார்த்தேன். அது தற்செயலா நடந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. எதனால அதை வச்சாங்க என்னன்றது தெரியல. என்டிஏ ஆட்சி இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அவனுடைய ஆட்சி, என்டிஏ தலைமையிலான ஆட்சி. இந்த கட்சி தான் அதிமுக தான் தலைமையில், அதிமுக தான் பாஸ். இங்க நானே அங்க பேசினேன் மேடையில். திராவிட இயக்கத்தின் ஆட்சி தொடர்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்று உறுதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் டிவிக்கு போற மாதிரி ஒரு இது வருது. ஆனா செல்வபிறந்தகை என்ன சொல்றாருன்னா, புறவாசல் வழியா போய் நாங்க கூட்டணி பேசணும்ன்ற அவசியம் இல்லை, எங்களுக்கு நாங்க திமுக கூட தான் இணைஞ்சிருக்கோன்ற மாதிரி செல்வபிறந்தகை சொல்றாரு. செல்வபிறந்தகை எப்பவுமே சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா திமுகவை காட்டிலும், திமுக இருக்கிற சட்டமன்றங்கள் அமைச்சர்களை காட்டிலும் இவர் தான் புகழ்ந்து பேசிட்டே இருப்பார். அவர் ஒரு நிலையானவர் கிடையாது. அவரும் ஒரு நிறமா, அவரும் ஒரு பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கட்சியில இருப்பார். முதல்ல இதுல இருந்தார், திருமாவளவன் கட்சியில இருந்தாரு, அப்புறம் எங்க கட்சிக்கு வந்தாரு, அப்புறம் எங்க கட்சியில இருந்து திரும்ப போனாரு, அப்புறம் திமுகவில் சேர்ந்தாரு, அப்புறம் திரும்ப காங்கிரஸுக்கு போனாரு. காங்கிரஸ் இன்னைக்கு அவரை தலைவராக்கிட்டாங்க. அது ஒரு விபத்துல வந்திருக்காரு அவரு. பொதுவாகவே திமுக எப்பவுமே தனக்கு யாரும் வசப்படலைன்னா அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு, அந்த கட்சியில இருக்கிற தன்னுடைய விரும்பிகள், தனக்காக பேசக்கூடிய தன்னுடைய அடிவரடிகள், அவங்கள வச்சுக்கிட்டு அந்த கட்சியை உடைக்க பார்ப்பார். இல்லைன்னா இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல விடுவார். அதுல செல்வபிறந்தகை இன்னைக்கு ஊதுகுழலாம் இருக்கு. இன்னைக்கு மாநில தலைவர் அவருக்கு அந்த கட்சியை வளர்க்கணும்,
அந்த கட்சி இவர் வந்து என்ன எப்படி நினைக்கிறார், ஏற்கனவே இருந்த சீட்டை காட்டிலும் குறையா வாங்கணும்ன்றாரா? இவருடைய காலத்தில் அதிகமான சீட்டு வாங்கி வெற்றி பெற்றா தான் இவருக்கு பேரு. அதுக்கு தான் இந்த காங்கிரஸுக்கு இவர் தலைவராக நியமிச்சிருக்காங்க. இனி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுறதை இவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த தமிழகத்துக்குன்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க தலைமையில இருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவர் ஒருத்தர் யாருங்க, அவரு கிறிஸ்டோபர் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு பேசுறாரு. அதுக்கு போய் இவர் எதிர்த்து பேசுறாருன்னா எவ்வளவு தூரம் திமுகவுடைய இது பாலமா பாயுது பாருங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயின்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள்கிட்ட இருந்த ஓபிஎஸ் முதல்வராக தான் இருந்தாரு. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் என்னன்னா அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறாரு. முதல்வர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் நின்று நான் வெற்றி பெறுவேன், அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறது உண்மையில அவருக்கு அந்த தகுதியா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் தமிழக முதலமைச்சராக அந்த கட்சி உட்கார வச்சிருக்கே அப்படின்னு எல்லாருமே அவரை வந்து இன்னைக்கு வசைபாடி கொண்டிருக்காங்க. பொதுமக்களே எந்த கட்சி அழிக்கணும்னு புரட்சி தலைவர் சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு அழிக்கும் வரை அதிமுக ஓயாது ஒழியாது என்று புரட்சி தலைவர் சபதம் ஏற்றார். நீங்க புரிஞ்சுக்கங்க, அந்த தலைவர் உருவாக்கின கட்சி. அதே மாதிரி அந்த கட்சியை வளர்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அம்மாவை கொல்ல முயற்சித்தது திமுக. லாரி ஏற்றி துச்சாதன முறையில சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு கூட பாராம முடிய பிடிச்சு அடிச்சு பாஞ்சாலி அந்த பாரத போர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், பகடை வீச அதுல எப்படி துரியோதனன் பாஞ்சாலியை பிடிச்சி இழுத்தாங்க. அது மாதிரி பல துரியோதனன்கள் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி முன்னாலேயே அம்மாவை சேலையை பிடித்து மேலே குத்தியும் எல்லாம் ஒரு பெண்ணையும் கூட பாராம சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அவலங்கள் அரங்கேறியது. ஒரு முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கட்சியில அம்மா என்ன சொல்லிட்டோம், அந்த சட்டமன்றம் செத்து போச்சு, திமுகவை என் தலைவன் வழியில ஒழிக்கு வரை நான் ஓய மாட்டேன்னு வந்து பாடுபட்டார். இறுதி வரை அதுக்காக தான் இருந்தார். நான் கேட்கிறேன், இந்த ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா இருக்கும்போது திமுகவை எப்படி எல்லாம் பேசினார். இன்னைக்கு இப்படி பேசுற அளவுக்கு போறாருன்னா, இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு போறாருன்னா, இன்னைக்கு அவர் போறதை பத்தியே இல்ல, இன்னைக்கு தனி மனிதனா மாறிட்டாரு. இன்னைக்கு அங்க போறதெல்லாம் என்ன, அவர் கூட அவருக்காக ஆளுகளை என்னென்ன திமுகவில் இருந்து போர்வையில் அண்ணா திமுகவில் இருந்து விலகுகிறார்கள். திமுக தொண்டர் அப்பாவே யாராச்சும் இந்த பொது மக்களை காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து கூட்டத்தை சேர்த்து ஆளுகளை காமிப்பார். எனவே ஓபிஎஸ் அரசியல் வாழ்வு இது நிதர்சனமான. இனிமேல் அந்த அவருக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பச்சோந்தியை அதிமுக எங்களை வந்து நாங்க பார்த்து விட்டோம். 2021 சட்டமன்ற முதல் தொடர் கண்ணிய பேச்சு எல்லாரையும் வாழ்த்து பேசுவது எப்பவுமே வழக்கமான ஒன்று அரசாங்கத்தை. அப்பவே ஒரு சுயரூபம் தெரிஞ்சது. அதிலிருந்து அதிமுக தொண்டர்களும் சரி, எங்களை மாதிரி நிர்வாகிகளும் விலகி விட்டோம். முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆரம்பமே இவர் வந்து என்னன்னா, அது வரைக்கும் திமுக பற்றி ஒரு வார்த்தை, இவர் கட்சியின் ஒரு ஒருங்கிணைப்பாளருங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எடப்பாடி தவறு பண்ணிட்டாரு, இப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திமுகவை ஆகா ஓகோன்னு புகழ்ந்தா சட்டமன்றத்தில் பதிவாகாதா? பதிவாகக்கூடியத இப்படி பேசுறீங்களே, நானே போய் தகராறு பண்ண அவர் கூட, எனக்கும் அவருக்கும் தகராறு. ஆக எல்லாரும் வெளியே ஏற்றிட்டாரு சபாநாயகர், வெளியே போட்டி வரும், எனக்கும் அவருக்கும் தகராறு. பலமுறை தகராறு பண்ணிட்டே வர்றோம். ஏங்க நீங்க எல்லாம் ஒருங்கிணைப்பாளர்னு என் அம்மா இருந்தா இப்படி சொல்லியிருப்பீங்களா? எங்க அம்மா இருந்த இடத்துல இருக்கீங்க, ஏன்னா நீங்க என்னென்ன இப்படி பேசுறீங்க? நான் என்னத்த பேசுறேன்னு போய் பார்த்து பாருங்க. நீங்க சபாநாயகர்ல குறிப்புல இருக்கும்ல, அதுல போய் பாருங்க அப்படின்னு என்னை வாயை மூடிக்கிட்டே வந்தாங்க. எல்லாம் இன்டெலிஜென்ட் இருக்கு, கொஞ்சம் யாராச்சும் பேசாம வாங்க, அமைதியா வாங்க, ரூமுக்கு போவோம். கலைவாண அரங்கத்துல இருக்குங்க, நடக்குதுங்க. அப்ப அங்க தனியா ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இருக்காங்க, எதிர்கட்சிக்கு. அதுல போய் உட்கார்ந்து இருக்கோம். அங்கேயும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. அப்ப எல்லாரும் அமைதிப்படுத்துங்க, பேசாம இருங்க, நமக்குள்ள ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொன்னோம்.
அப்பவே அவருடைய சுயவிரும்ப அன்னையிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. அன்னையிலிருந்து திமுக நிர்வாகிகளும் சரி, அண்ணா திமுக நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளரும் மந்திரிகளும் இவர் என்றைக்கும் அண்ணா திமுகவை காட்டி கொடுக்கக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டோம். இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு இந்த கட்சி எப்படியாச்சும் அம்மா வழியில கொண்டு போகின்ற அடிப்படையில் தான் போனோம். ஆனா ஒவ்வொரு முறையும் இவருடைய நடவடிக்கை சரியில்லாம இருந்தது. கூட இருந்தவங்களும் அப்படித்தான். அதனாலதான் முதல்ல இவர் மனோஜ் பாண்டியனையும் நம்ம வைத்தியலிங்கத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரா அப்புறம் சட்டமன்றத்தில் இவரை விட்டு பேச விடுறாரு, யாரு ஐயப்பனை விட்டு பேச விடுறாரு. அப்புறம் இவரும் பேசினாரு, இவரு அப்புறம் பேசுறாரு. ஆக இதெல்லாம் என்னன்னா, நீ முன்னால போங்க நான் பின்னால வர்றேன், நீ முன்னாலே போ நான் பின்னாலே வர்றேன் அப்படின்னு போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு அண்ணா திமுக ஒழிக்காம விட மாட்டேன்னா திமுகவுக்கும் உனக்கு என்னையா வித்தியாசம் இருக்கு? எனக்கு கோபம் வருது, வேண்டாம். தமிழ்நாட்டில் முரட்டு அடிமையின் மொத்த உருவமாக எடப்பாடியார் இருக்காருன்னு சொல்லி உதயநிதி கடுமையா ஏங்க உதயநிதி பேசலாம் ஒரு பேச்சாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அதே அவங்க தாத்தா சொன்னதை திரும்ப அவர் பார்க்க சொல்லுங்க. எல்லா டிவிலையும் நீங்களும் போடுறீங்க, ஊடகம் வலைதளங்கள்லாம் போடுறாங்க. இனிமேல் அதாவது கூடானப்பு கேடா முடியும் என்பதை நான் தெரிஞ்சுக்கொண்டேன். இனிமேல் என்னுடைய உயிர் உள்ளவரை திமுக காங்கிரஸோடு கூட்டணி இல்லைன்னு டாக்டர் கலைஞர் சொல்றாரு. யாரு? கனிமொழியை திகார் ஜெயிலில் அடைச்சதுனால. அதே மாதிரி மத்திய அமைச்சராக இருந்த ராஜாவை அலைக்கற்றை ஊழல்ல 1,76,000 கோடி ஊழல்ல அவரையும் கனிமொழியும் குற்றவாளி என்று சொல்லி குற்றவாளியாக இருப்பாங்கன்னு சொல்லி கைது பண்ணி திகார் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. 6 மாதம் சிறையில் இருக்காங்க. இவர் மனைவிய கலைஞர் டிவியில 200 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கோப்புல இருக்கு என்று அது விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது விசாரணை கீழே நடக்குதுங்க. இவங்க இந்த அம்மா தயாளம்மா மேல ஏற முடியாது. மேல கூட்டணி பேச்சுவார் காங்கிரஸுக்கு 63 தொகுதி கொடுத்ததான் இந்த வீராப்பு திமுக. இந்த உதயநிதிக்கு என்ன தெரிய போகுது? அன்னைக்கு அப்ப சினிமாவில் நடிச்சாரா படிச்சுட்டு இருந்தாரான்னு தெரியல. அதனால அவர் பேச்செல்லாம் ஒரு பெருசு இல்லை. அடிமைக்கு அடிமையா இருந்த திமுக தான், காங்கிரஸுக்கு அடிமையா இருந்துச்சு. ஏற்கனவே பிஜேபிக்கு அடிமையா இருந்தது திமுக தான். எப்பவுமே திமுக தான் அடிமையா இருக்கும். மத்தியில் அமைச்சராக இருக்கும்போது முரசொலி மாறன் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அதை முடிஞ்ச பிறகு உடனே அவர் இதான உடனே அந்த ஆட்சி முடிய போகும்போது உடனே அந்த கட்சியிலிருந்து விலகி அடுத்த திமுகவோட கூட்டணி வச்சுதான் திமுக. எனவே திமுகவுக்கு நிலையான கொள்கை. அவங்க கூட்டணி வச்சா அது ஜனநாயக கூட்டணி, நாங்க கூட்டணி வச்சா அடிமை கூட்டணி. என்னன்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். எங்க நாள்தோறும் கொலை நடக்குது. ரெட்ட கொலை என்னங்க, 5 கொலை 6 கொலை நடக்குது. பெண்ணை கற்பழிக்கிறான், கொலை பண்றான், நாள்தோறும் கொலை. இது நான் பேசல, மோடிஜியே பாரத பிரதமரே பேசிட்டாரு. நீ அதுல போயிட்டு இந்த ஆட்சியே அப்புறப்படுத்த வேண்டும். இது ஊழல் நிறைந்த ஆட்சி. ஆதி முதல் அந்த வரை ஊழல் நடக்குது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல ஒவ்வொரு அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மாதிரி நல்லது செய்யணும்னு பாடுபட்டாங்க. இவங்க போட்டி போட்டுக்கொண்டு ஊழல் செய்வதில் இன்னைக்கு யார் அதிகமா ஊழல் பண்ணலான்றத இன்னைக்கு பாக்குறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இத போயிட்டு பேசிட்டு அது யாருங்க? அவன் ஆபரேட்டரே ஏதோ போட்டிருக்கான். யாருங்க இதெல்லாம்? போய் அங்க கூட்டணி கட்சிக்காரங்க போய் நாங்க கூட்டத்தில் அவ்வளவு பூராத்தையும் வெளியேற்றுறதுல இருக்கோம். வெளியே போறதுல முறையாக எல்லாரும் பஸ் ஏறி போகணும், விபத்து இல்லாம போகணும். அப்படி அது அப்படித்தான் எல்லா வலைதளங்கள். நீங்க தான் இருக்கீங்கல்ல, எங்க இதுல ஒரு சின்ன துரும்புனாலும் அதை தூணாக்கிடுவீங்க. திமுக மிகப்பெரிய தூணா இருந்தா கூட அதை துரும்பாக்கிறீங்க. இல்லங்க, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அதை பத்தி இல்ல, நான் பாடல. எங்க கூட்டணி, எங்க கட்சி, எங்க பொதுச் செயலாளரை பத்தி பேசணும்னா நீங்க பெருசா இது அப்படி ஆயிடுச்சு, இப்படி பேசினாரு. ஓபிஎஸ் இன்னைக்கு தான் பேசுறாரு. அவர் 21 இருந்து அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. மடியில இருக்கு பூனை வெளியே வந்த மாதிரி வந்துருச்சு. நீ அதெல்லாம் அவங்க பேச்சு. நீ வாங்க.